Kill them with your success, bury them with your smile. உண்மையாக இருக்கணும்னா சில நேரத்தில் ஊமையாக இருக்க வேண்டியதாக இருக்குங்க. நான் வரேங்க. என்னது இது இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு வேலையும் காணா, ஊரே ஒரே மயான காட்சி அளிக்குது. தொலைவாதீங்க வந்துட்டு இருக்கேன். என்னடா இங்க இவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருக்கு, இங்கேயும் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிக் பாஸ் பத்தி கேட்கலாம்னு பார்த்தேன். ஏன்னா ஃபைனல் வீக் வந்து என்ட்ரு ஆயாச்சு. எப்படியாவது கொஸ்டின் கேட்டு ஆன்சர் வாங்கிக்கலாம் நினைக்கிறோம். ஆனா பாத்தீங்கன்னா யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாம் மலையில அங்க எங்கன்னு பரபரப்பா போயிட்டு இருக்காங்க. சென்னை பத்தி உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் கேட்டுருவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்களே பாருங்களேன் கண்டென்ட்டுக்குள்ள. யார் டைட்டில் அடிப்பான்னு நினைக்கிறீங்க? அர்ச்சனா ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அர்ச்சனா. எங்க தலைவி மாயா தான். தலைவி மாயா தானா? மோஸ்டா சான்சஸ் வந்து அர்ச்சனாக்கு இருக்கு. அண்ட் வி சப்போர்ட் அர்ச்சனா. அர்ச்சனா தான். என்ன காரணம்? அர்ச்சனா தான். ஆமா ஏன் என்ன ஐடில அர்ச்சனா தான். அர்ச்சனா தான். எனக்கு அர்ச்சனா வேணும்னா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு விஷ்ணு இல்லைன்னா அர்ச்சனா, அந்த ரெண்டு பேர்ல யார் வின் பண்ணுவான்றதை விட எனக்கு மாயா வின் பண்ணணும்னு தோணுது. அர்ச்சனா தான் நல்லா இருக்கும். அர்ச்சனா தான் அவங்க. இங்க ரொம்ப போல்டா இருக்காங்க, ரொம்ப வாய்ஸ் அவுட் பண்றாங்க. மக்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை சொல்றாங்க. ஸோ அதனால அர்ச்சனா. அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க உள்ள வந்து எப்படி இருக்கணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. ஓட்டிங்ல வந்துருவாங்களா? அவங்க என்ன காரணம்? இல்ல அவங்க தான் கேம் நல்லா பண்றாங்களே, என்ன எஃபெக்ட் பண்ணாலுமே கேமா பாக்குறாங்க, நல்லா பண்றாங்க. அவங்கதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியும் இல்ல அப்படின்னா விஷ்ணு கொஞ்சம் டஃப் கொடுக்குறாரோ, விஷ்ணு தினேஷ் அப்படி டஃப் தராரோ, அந்த எண்ட்ல கை தூக்குறதுக்கு அவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கும். ஏன்னா இவங்க ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி அர்ச்சனாவை போட்டுட்டு இவங்களை தூக்கிடலாம் கூட நினைக்கலாம். ஸோ மேபி ஆனா மோஸ்டா அர்ச்சனா வருது. என்ன காரணம் அர்ச்சனா சப்போர்ட்? ஃபர்ஸ்ட் வீக் எல்லாருமே சொல்ற மாதிரி அழுதுட்டு அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. அது வந்து அவங்க பட்டுன்னு பேசுறது கூட லைக் எல்லாருக்குமே அது கரெக்டா இருக்கு. நம்ம யோசிக்கிறதா அவங்களுக்கு அது இருக்கு. மக்களா ரெப்ரசென்ட் பண்ண மாதிரி இருக்கு. ஆனா அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அது இல்ல, நீங்க தப்பா பே பண்றீங்க அப்படின்னு. ஆனா நம்ம இவங்க வந்து பார்க்கும்போது நாங்க நினைக்கிற பாயிண்ட் அவங்க சொல்றாங்க அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆயிட்டு ஏதோ இங்க இருந்து பார்த்தா எப்படி நம்ம பேசுவோமோ அவங்க அந்த மாதிரி இருக்காங்க. வைல்ட் கார்டு என்ட்ரி என்ன ஃபைனல் வரக்கூடாதா இல்ல? ஒரு பாயிண்ட் இப்போ வந்து அவங்களுக்கு என் தலைவின்னு சொல்ற அளவுக்கு அவங்கள எந்த அளவுக்கு பிடிக்கும்? ரொம்ப ஸ்பிரிட்டா பண்றாங்கண்ணா. எவ்வளோ கமல் சார் என்ன சொன்னாலுமே அதை அழகா இது பண்ணிக்கிறாங்க. கேமா பாக்குறாங்க. ஆக்சுவலி நல்லா ஜாலியா பண்றாங்க. எடுத்துக்க மாட்டாங்க. என்ன அவங்களை அஃபெக்ட் பண்ணாலுமே அவங்க வந்து ரொம்ப கேஷுவலா அடுத்த வீக் எழுந்து வராங்க எங்க தலைவி. அவங்க வந்து என்னன்னு தெரியல, அவங்க உள்ள வரப்போ ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி இப்படி எனக்கே கொஞ்சம் இரிட்டேட் ஆச்சு. என்னடா இது கேட்டாலும் அழுதுட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆனா அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒவ்வொன்றும் பண்றப்போ வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. அதே மாதிரி அவங்க பாடுற சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்டே இருக்கும். அந்த இன்ஸ்டாலாம் ஸ்க்ரோல் பண்றப்போ கேட்டுட்டே இருக்கணும் போல இருந்துச்சு. டேலண்டடா இருக்காங்க. ஆனா அது வந்து உள்ள இருக்கவங்க வந்து நீ அழுதுட்டே இருக்குன்ட்டு டம்ப் பண்ணிட்டு அவங்க கேரக்டர் வெளியே வேற மாதிரி போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க கேரக்டர் வந்து எல்லாருக்கும் தெரியுது. ஸோ அவங்க தான் எனக்கு சின்ன டைட்டில். உங்களுக்குங்க? அவங்களா இருக்காங்க. அதுவும் இல்லாம போல்டா எல்லா இடத்துலயும் பேசுறாங்க. இப்போ பேக்கேஜ் வச்சுக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்பயே பேசி முடிச்சிடறாங்க. பேக்கேஜ் இல்லை, அதனால அவங்க டைட்டில் அடிக்கணும். அவங்க வைல்ட் கார்டு என்ட்ரில வந்தாங்க. பட் நிறைய ஸ்டார்டிங்கே நல்லா ஓட்டிங் போயிட்டு இருந்துச்சுன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொஞ்சம் நேர்மையா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் விஜய் நல்லா பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன காரணமா
அவங்க வந்து எல்லார்கிட்டயுமே உண்மையா நடந்துக்கிறாங்க. யார்கிட்டயுமே மற்றவங்க மாதிரி இல்லை பார்த்த வரைக்கும். மற்றவங்க எல்லாம் ஒரு போலியாவே இருக்காங்க. அதனால எப்பவுமே மாயா வந்து அவங்களா தான் இருந்திருக்காங்க. ஆக்சுவலா மாயா பூர்ணிமா அந்த பேர் கேம் அப்படிலாம் சொல்றாங்க. பட் அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஸ்மார்ட் கேம் தான் ப்ளே பண்றாங்க. மாயா எப்பவுமே அவங்களுக்கு தேவையான விஷயத்த கணக்கா செஞ்சுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எல்லா சூழ்நிலையுமே நான் பார்த்துருக்கேன். மாயா வந்து ஜெனுவினா தான் இருந்திருக்காங்க. அவங்க யாரை பத்தி போதர் பண்ணது கிடையாது. எந்த ஒரு கமெண்ட்டோ அவங்க கொடுக்கறதுக்கு தயங்கினதும் கிடையாது. ஈவன் இதுக்கு முன்னாடி நடந்த இஷ்யூஸ் எல்லாத்துலயுமே அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான விஷயத்தையும் அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணி கேட்டிருக்காங்க. எனக்கு அவங்க வந்து பிக் பாஸ்ல தேக்கணுன்றது ரொம்ப 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 ஒரு பெரிய ஒரு ஆசையா இருக்கு. எனக்கு வந்து விஷ்ணு வந்துட்டா விஷ்ணு ஃபேனா நீங்க? தீவிர ஃபேனா? இல்லை எனக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ல தான் அவரை பிடிச்சிது. ஃபர்ஸ்ட் எனக்கு அர்ச்சனா தான் பிடிச்சிருந்தாங்க. வந்து கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. பட் ஆனால் வந்து இப்போ விஷ்ணு தான் வந்து கொஞ்சம் நல்லா ப்ளே பண்றாரு. அர்ச்சனாக்கு தான் ஃபேன்ஸ் அதிகமா இருக்க மாதிரி கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். ஆமா, அதெல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. அதான் அவங்கதான் கொஞ்சம் இதுவா தெரியுற மாதிரி இருக்கு. எல்லாத்துலயும் கொஞ்சம் ஹானஸ்டா எல்லாமே பேசுற மாதிரி தோணுது. அப்ப வந்து ஹிஸ்டரி கிரியேட் ஆயிருமா? வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் வின் பண்ற மாதிரி இருக்குல்ல? கண்டிப்பா வேணும். யார் உண்மையா ப்ளே பண்ணி பேக்கேஜ்லாம் எதுவும் இல்லாம கேமுக்கு ஏற்ற மாதிரி ப்ளே பண்றாங்களோ அவங்க தான் நீங்க இதுல ஏதோ ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கு. விஜய் டிவி ஏதோ ட்விஸ்ட் பண்றாங்க. நாங்கள் ஓட்டிங் செக் பண்ணும்போது பார்த்தா அவன் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா எலிமினேஷன் ஆகிறத பார்த்தா அவன் தான் வந்து காப்பாற்றுற மாதிரி சொல்லுவாங்க. எலிமினேஷன் லிஸ்ட்ல அவங்க தான் லீஸ்ட் ஓட்டா இருக்காங்க. ஆனா இருக்கும் ஆனா காப்பாற்றுற மாதிரி பண்ணிடுவாங்க. அதுல பார்த்தா ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அவங்க ரொம்ப எனக்கு தெரிஞ்சு அவங்க பிகினிங்ல இருந்து எனக்கு டிசர்விங் தோணுது. ஏன்னா அவங்களுக்காக விளையாடுறாங்க. பிளஸ் அவங்க ரொம்ப ஜெனுவினா இருக்காங்கன்னு எனக்கு ஃபீல் பண்ணுது. யாரு என்ன சொன்னாலும் அவங்களோட ஒப்பீனியன்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இன்னொன்னு யாருக்கு அவளை பத்தி தப்பா நினைச்சாலுமே பரவாயில்ல அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. எனக்கு என்னமோ அவங்க தான் எனக்கு அந்த ஹோல் ஹவுஸ்லயே ஜெனுவினா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு நல்லா தான் இருக்கும். ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ தான். லாஸ்ட் இயர் வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வருஷம் அந்த 2 அதாவது ஒரே கிச்சன் 2 ரூமு அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. நல்லாவும் இல்லை. இந்த வாட்டி கமல் ரொம்ப ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்காது. அவங்களுக்குள்ளேயே அதை வந்து நாமினேஷன் தான் இது பண்ணிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி. அப்புறம் நம்ம மக்கள் ஓட்டு போடுறது இல்ல அதனால வேல்யூ இல்லை. அவங்களுக்குள்ள விஜய் டிவிக்குள்ளேயே அதாவது சண்டை நிறைய இருக்கிறவங்க தான் அந்த இதுல நாங்க எங்களுக்குள்ள வீட்டுல பேசிப்போம். அவங்க சண்டை போடுறவங்க தான் அந்த வீட்டுல இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ. ஏன்னா அதனால தானே ரேட்டிங் இருக்கும். ரேட்டிங் பிக் பாஸ் ரேட்டிங் ஜாஸ்தி ஆகும். அந்த மாதிரி வந்தா இங்கதான் வரணும். அதுதான் எனக்கு மாயாவோட நான் மாயாவோட பிரியெல்லாம் கிடையாது. நான் மாயாவோட வெளியே பிக் பாஸ்க்கு மரியாதையே இல்லாம இருக்கும். கேட்க வேண்டிய இடத்துல கமல் சரியா கேட்கல. அந்த மாதிரி அது அப்ப ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கு. ஏன்னா தெலுங்கும் நம்ம பார்ப்போம் இல்லையா, அதுவும் நல்லா இருக்கும். அதுல வந்து நல்லா கேட்பாங்க. இதெல்லாம் கமல் அந்த மாதிரி கேட்க மாட்டாரு. அதனால கேட்கணுன்ற மாதிரி இருக்கு. நடக்கிறதே கேட்கணும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. மாயெல்லாம் கொஞ்சம் அடங்கியிருக்காங்க. நானும் இல்லை, பாதியில நிறுத்தியாச்சு. இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சு. சூப்பருங்க. பிக் பாஸ் பார்க்க மாட்டீங்க? சீரிஸா நெட்ஃபிளிக்ஸ்ல மூவி அது வந்து சண்டை ஏதோ ஒரு டிராமா மாதிரி இருக்கு. டிராமா தான் இருக்கும். ஆனா அதுல காமியோ பத்தினா ஒரு ஆப்போசிட் எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவ் கேரக்டர். அது வந்து நமக்கு எல்லாருக்கும் ஓப்பனா காமிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, காமிக்கிற மாதிரியே இருக்கு. அதே மாதிரி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு. அது வேண்டாம். நல்ல டிசிஷன். டைட்டில் வின்னர் வந்து டெஃபினட்டா வந்து நான் தான் நினைக்கிறேன்.